இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மாடர்ன் டே லைஃப் இட் ஹேஸ் பிகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது நம்மளுக்கு. வி ஆர் ஒர்க் லைஃப் அந்த பேலன்ஸுங்கிற கான்செப்டே இப்போ போயிடுது. ஸோ ஆக்சுவலி நாங்களாம் இப்போ சைக்காட்ரிக் ஃபீல்டில் ஒர்க் பிளேஸ் பேலன்ஸ்ன்னு சொல்லாமல் ஒர்க் பிளேஸ் ஹார்மனின்போம். அப்படின்னா என்னென்னா ஒர்க் இன் லைஃபுக்குள்ளே ஒரு ஹார்மனி. ஸோ பேலன்ஸ்னால் ரெண்டுமே ஆஃபாக இருக்கும். பட் இப்போ அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பிகாஸ் நம்மளோட இமெயில்ஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்ஸாக இருக்கட்டும், வி ஆர் ஆல்வேஸ் அட் ஒர்க். ஸோ அது ஹார்மனியோட எப்படி இருக்கிறது இஸ் த நியூ கான்செப்ட். அண்ட் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இப்போ என்ன எடுத்து ஒர்க் நம்ம ஃபேமிலி லைஃப்குள்ளேயும் வருது. அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ட்ரிவன் ஒர்க் என்வாயர்மெண்ட் இருக்குது. ஸோ எவ்ரி இன்ஸ்டிடியூஷனுக்கு தன்னோட எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கணும், ஒரு டார்கெட்ஸ் இருக்கணும். அதை வச்சுட்டு அப்ரேசல்ஸோ இல்லைன்னா அவங்களோட ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸை வச்சுட்டு தட் இஸ் ஹவு தே அனலைஸ் அண்ட் தே ரிவார்ட் தேர் ட்ரெயினிஸ் ஆர் தேர் எம்ப்ளாயீஸ். ஸோ த கல்ச்சர் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ், பிக் ஆர்கனைசேஷன் இஸ் பிகம் டார்கெட் ட்ரிவன். ஸோ அதோட ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் வாட் வி கால் இஸ் திஸ் ஸ்ட்ரெஸ். நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஆர் மெனி ஆஃப் த பிக் ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் மெனி எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. சில பேருக்கு அது டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏன் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைங்க பார்க்க போகிறோம். there is individual factors as well as organizational factors. So individual factors in வரும்போது why do certain people get more stressed na சிலரோட personality இருக்கு. Personality is from our early childhood experience, நம்மளோட வளர்ப்பு. So both nature and nurture. So genetically if I am somebody who's likely to get more ஒரு பதட்டப்படுறது இல்லைனா ஒரு சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் இருக்கலாம். அண்ட் நம்மளோட வளர்ப்பும் அப்படி இருக்கலாம். ஸோ வளர்ப்புனா என்ன, நம்ம பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி சச் தட் வி ஹாவ் டு பர்ஃபார்ம் ஆர் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அதில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். சில டைம் வெளில எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனா கூட நம்மளுக்கே இன்டர்னலாக சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ வீட்டில் ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா நம்மளும் அவள் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், யூ டெவலப் certain values where நான் சில விஷயம் அச்சீவ் பண்ணாதான் I am successful or I can be only happy if I achieve this. So இந்த மாதிரியா வேல்யூஸில் when we are brought up, we are constantly striving to get to that success, to achieve that. So that is I think what drives many people to keep on working. ஸோ இந்த பர்சனாலிட்டி யாரெல்லாம் இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்களோ, யார் ஹை அச்சீவராக இருக்காங்களோ அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். பிகாஸ் தே ஃபீல் ஒன்லி இஃப் ஐ அச்சீவ் தட் ஐ எம் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். தீஸ் ஆர் ஆல் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். இப்போ தென் வி மூவ் டு தி ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர்ஸ்னால் தெர் கேன் பி சர்டன் ஆர்கனைசேஷனோட கல்ச்சர். சில ஆர்கனைசேஷனோட கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கலாம்னா வேர் தே ரிவார்ட் ஒன்லி குவான்டிடேட்டிவ் பேராமீட்டர்ஸ் ஆர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு அச்சீவ் இந்த அளவுக்கு பண்ணால் தான் யூ ஆர் அப்ரிஷியேட்டட். ஸோ தோஸ் ஆர்கனைசேஷன் என்ன ஆகும், தெர் இஸ் அ லாட் ஆஃப் எம்ஃபசிஸ் ஆன் அச்சீவிங் டார்கெட்ஸ் which in itself is not bad. But நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த டார்கெட்டுன்னு அச்சீவ் பண்ண போகிறோம், who's really doing that, it is the individual. So what are the mechanism, அந்த ஆர்கனைசேஷனில் சில மெக்கானிசம்ஸ் இருக்கணும் that we are able to identify யாரெல்லாம் இந்த டார்கெட் ட்ரிவன் என்வாயர்மெண்ட்டில் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற இண்டிவிஜுவல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவளுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொடுக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தி எல்லா ஆர்கனைசேஷன்லுமே there should be both formal as well as informal system of identifying இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இண்டிவிஜுவல். ஸோ ஃபார்மல் விதம்னா இப்படி யூஸ்வலி நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்மளோட அப்ரேசலில் கூப்பிடுவோம், நீங்கள் எப்படிப்பா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி இருக்கேள், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது. தீஸ் ஆர் ஆல் பிட் மோர் ஃபார்மல். இன்ஃபார்மல் எப்படின்னா நம்மளோட சோஷியல் நெட்வொர்க் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே எப்படி இருக்குது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது. எனக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா நான் போய் அவங்கக்கிட்ட பேசலாமா, பாஸ் கிட்ட சொல்லலாமா, இல்லைனா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாமா, அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் தி என்ன சொல்கிறது இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கணும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி there should be definitely within the organization there should be a mechanism to identify people யாரால கோப் பண்ண முடியலையோ. அண்ட் இந்த பீப்புள் ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் நம்ம அது ஒன்றும் பண்ணாமல் விடக்கூடாது. we should take them or we should support them in getting the right help. அண்ட் மெனி டைம் ஒர்க் பிளேஸில் அதுவும் ஒரு ஹை ட்ரிவன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்களோ அங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அது ஓப்பனாக ஜனங்க பேச மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அது ஒரு நெகட்டிவாக எடுத்துப்பாங்களோ, அதை நம்மளை ஹெச்ஆர் வரைக்கும் போகுமோ இல்லைனா நம்மளுக்கு இதில் அப்ரைசலில் நம்மளுக்கு அது கிடைக்காதோன்னு நினச்சினால மெனி பீப்புள் டோன்ட் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். அண்ட் அது ரீச் அவுட் பண்ணாத போகிறோம் தான் த ஸ்ட்ரெஸ்
இஸ் பிகம்ஸ் அ பிட் ஆஃப் அ மோர் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம யார்கிட்டையும் சொல்ல, நம்மளால் சரியாக தூங்க முடியல, நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா அது ஒரு நெகட்டிவ் ஒரு செயின் ரியாக்ஷன் ஆட்டம் ஆகிடும். ஸோ நம்மளால் த மோர் வி கெட் ஸ்ட்ரெஸ், மோர் பதட்டம் ஆக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வில் ஃபர்தர் கெட் டவுன். அண்ட் சில டைம் இது ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமில் இப்படியே இருந்துகிட்டே இருக்க போகிறோம் தான் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வெறும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இட் கேன் கோ இன் டு அ ஃபுல் ப்ளோன் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனுங்கிற ஒரு வியாதியில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ஒரு நெகட்டிவ் அவுட்லுக்காகவே இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும், ஒரு மன அழுத்தமாக இருக்கும், எதுவுமே நம்மளுக்கு ஒரு பிரைட்டாக இல்லாத மாதிரியா, ஒரு எப்பயுமே ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரியா இருக்கும். அந்த ஸ்டேஜில் போனால் சில பேருக்கு என்ன தோணுன்னா, இனிமே என்னால் யாரையுமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, த ஒன்லி வே அவுட் இஸ் டு டேக் அவுட், விச் இஸ் பை இந்த மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா ஐ ஹாவ் டு எண்ட் மை லைஃப். அது அந்த எண்ட் ஸ்டேஜில் பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங் இன் தட் வே. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் போக போகிறோம் அவங்க நிறைய பேர் இதை பற்றி ஓப்பனாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வெளில பார்க்க போகிறோம் சில பேர் இந்த மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளுக்கே தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு, சிரிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ இது வென் இட் ஹேப்பன்ஸ் சடன்லி இட் வில் பி அ ஷாக் டு தி பீப்புள், அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், மெனி டைம்ஸ் டு தேர் ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர். தட் ஐ திங்க் தட் ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி இட் செல்ஃப் we should be able to identify that there are people who are needing help. இப்போ அவங்க சூசைட் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம கூடவே சரௌண்டிங்கில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க, ஃபேமிலியும். அவங்க என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எந்த அளவுக்கு இவங்களை கேர் பண்ணணுன்ற ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க? எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர் இருக்கும். ஸோ ரொம்ப சிரிச்சுட்டுருங்க, நல்லா ஜாலியாக இருக்கவங்க சில பேர் வித்ட்ரா ஆகிடுவாங்க, இல்லைன்னா சீக்கிரமாக இரிட்டேட் ஆகுது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது. நம்மளுக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும், நம்ம ஒருத்தரோட பழகின்னு இருக்கோம்னா நம்மளுக்கு தெரியும் திடீர்னு சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு. ஸோ ஒரு வித்ட்ரா ஆகிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, ஒரு பதட்டமாக இருக்கிறது, அண்ட் இல்லைன்னா அடிக்கடி வேலைக்கு வராமல் இருக்கிறது, லீவ் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருக்குது, எனி சேஞ்ச் இன் பிஹேவியர் இருந்தால் we should first say go and ask என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், ஏதாவது இருக்கா, do you want to share. So usually these things we can pick up, and if we are in a good relationship, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் sometimes they will also open up கூட ஆளுன்னா at least we should suggest that help is available. உன்னை பார்த்தா நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, there's a lot of professional help is available, நம்ம வேணால் அவங்க சேர்ந்து கனெக்ட் பண்ணலாமான்னு அட்லீஸ்ட் தட் ஓப்பன் கான்வர்சேஷன் நடக்கணும்.